சிவா வண்டியில போயிட்டுருக்கும்போது, சிந்து பூ கேட்டதுனால, சிந்துவுக்கு பூ வாங்கி குடுக்குறதுக்காக போறாங்க. இந்த நேரத்தில கரெக்ட்டா ஸ்னேகா அப்பாவும் ஏற்பாடு பண்ண ஆளு வண்டிய வச்சு சிவாவ மோதிடுறான். இதனால சிவா ரோட்ல ரத்த வெள்ளத்தில கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிந்து ஷாக் ஆயி, "டாக்டரே உனக்கு என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனேவும் சிவாவ அவங்களே வண்டியில கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர்றாங்க. அதுவும் ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க வந்தா ஸ்னேகா, "இவனுக்கெல்லாம் இங்க வைத்தியம் பார்க்க முடியாது. முதல்ல இவன கூட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனேவும் டாக்டர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படி இருக்கும்போது, டாக்டருக்கு இங்க யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. உடனேவும் அங்க உள்ள டாக்டர்ஸ்லாம், "நாங்க சிவாவுக்காக வைத்தியம் பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லயே வைத்தியம் பார்க்குறாங்க. ஸ்னேகா இருந்துட்டு, "இவன் எனக்கு எதுக்கு வைத்தியம் பார்க்கணும்? யாரும் பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருக்க மாட்டீங்க" அப்படிங்கிறாங்க. "மேடம், இந்த டாக்டருக்கு நாங்க வைத்தியம் பார்த்து தான் ஆவோம். அப்படி எங்கள வேலைய விட்டு தூக்கணும்னா நீங்க தூக்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் ஒண்ணு சேர்ந்து முடிவெடுத்து சிவாவ காப்பாத்திடுறாங்க. உடனேவும் சிந்து எல்லா டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்றாங்க. சிவா கண்ண முழிச்சு பார்க்குறாங்க. உடனேவும் சிந்து இருந்துகிட்டு, "டாக்டரே நீ எனக்காக பூ வாங்க போய் தானே இப்படி ஆயிடுச்சு. இல்லன்னா இப்படி ஆயிருந்திருக்காது. எல்லாம் என்னால தானே" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வருத்தப்படுறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "இல்ல சிந்து, அந்த வண்டி வேணும்னே என் மேல மோதுன மாதிரி இருந்துச்சு. நான் கரெக்ட்டா தான் பார்த்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. உடனேவும் இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.